வணக்கம். நான் வழக்கறிஞர் ராஜாமணி. நம்ம போன வீடியோவில் அட்டாச்மெண்ட்டை பற்றி பேசியிருந்தோம். இந்த அட்டாச்மெண்ட்டை இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் எவ்வளோ நாள் இந்த ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணி வச்சிருக்க முடியும்? ஒரு 180 நாட்களுக்கு இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணி வச்சிருக்க முடியும். சப்போஸ் இந்த 180 நாளில் நம்ம ஹைகோர்ட்ல போய் ஒரு ஸ்டே வாங்கி வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த ஸ்டே வாங்கின பீரியடை இந்த 180 நாட்கள்ல இருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணி வச்சுக்கணும். சப்போஸ் இந்த 180 இந்த ஸ்டே பீரியடை கழிச்சுட்டு என்ன பீரியட் இருக்கோ அதுல இருந்து நீங்க ஸ்டே வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு 30 நாளை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இந்த அட்டாச்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அமலாக்கத்துறை அதிகாரி என்ன பண்ணணும்? What is the condition complied with post attachment? இந்த அட்டாச் பண்ண அதிகாரி அட்டாச் பண்ண டீடைல்ஸோட இம்மீடியட்டா செக்ஷன் 6 ஆஃப் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002ல சொல்லி இருக்கிற அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி அப்படிங்கிற அத்தாரிட்டிக்கு இம்மீடியட்டா இந்த கம்ப்ளைண்ட்டை ஃபார்வர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா within 30 days அந்த அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி முன்னாடி இவங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும். இந்த அட்டாச்மெண்ட் எவ்வளவு நாள் வேலிட்ல இருக்கும்? பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 என்ன சொல்றதுன்னா, இனிஷியலா இந்த அட்டாச்மெண்ட் 180 டேஸ் வேலிட்ல இருக்கும். அதுக்கு அந்த 180 டேஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சீஸ் ஆயிரும் unless the adjudicating authority passed any order. So அது வரைக்கும் இந்த அட்டாச்மெண்ட் லைவ்ல தான் இருக்கும். ஓகே, இப்போ ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணிட்டாங்க. அந்த ப்ராப்பர்ட்டியில இருக்கிறவங்க அந்த ப்ராப்பர்ட்டியை என்ஜாய் பண்ண முடியுமா? தாராளமா பண்ணலாம். சட்டம் அதுக்கு வழிமுறை கொடுத்திருக்கு.